திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்றதுக்கு 1000 இருக்கு. என் கூட்டத்திலேயே ஆம்புலன்ஸ் சொல்றேன், இது நாள் வரைக்கும் அது வரல. இந்த குற்றச்சாட்டு வந்துச்சா? இந்த 4 வருஷத்துக்கு மேல ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்னு வச்சா ஏன் வரலன்னு சொல்லுங்க. சும்மா உங்களுக்கு என்ன தெரியுது நான் பாக்குறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவருடைய கூட்டங்கள் மைதானத்துல கிரவுண்ட்ல ஒரு பக்கம் ஒதுக்குப்புறமா நடந்துச்சு. இப்ப நீங்க பஸ்ல நின்றுட்டு பேசுறீங்க. பஸ் சந்துக்குள்ள எடுத்துட்டு போகணும்னு சொல்ல முடியாது. எடப்பாடிக்கு அந்த வசதி இந்த அரசாங்கம் காவல்துறை செஞ்சு கொடுத்துருக்கு. ரோட்ல நின்று பேசுறேன். நம்ம மெயின் ரோட்ல நீங்க நிப்பீங்க, மெயின் ரோட்ல தானே ஆம்புலன்ஸ் வரும். நீங்க ரோட்ல நின்று பிரச்சாரம் பண்ணலாம், ரோட்ல ஆம்புலன்ஸ் வரக்கூடாது. என்ன நியாயம் அது? சிறுமலைத்தன் தவறான ஒரு எண்ண ஓட்டத்தை, தவறான ஒரு பாடத்தை மக்களுக்கு எடப்பாடி மாதிரி எனக்கு பிடிக்குது. அப்படி 4 வருஷம் நம்ம ஆண்ட முதலமைச்சர் அந்த பொறுப்புக்கு உகந்த மாதிரி தான் அவர் நடந்து கொண்டு பொது வெளியில. நீங்க நல்ல விஷயத்த மக்களுக்கு கத்துக்கணும். நீங்க ஒதுக்கி வழி விட்டாதான் நாளைக்கு நீங்களோ நானோ இவரோ வழி விடுவோங்க. எங்க அவ்வளவு பெரிய ஆள் அவரே வழி விடுறாரு, நம்ம எல்லாம் என்ன நான் ஆட்டோமேட்டிக்கா காரை 2 வீலர் அப்படி ஒதுக்குவோம். இந்த மெசேஜ் தான் அவர் மக்களுக்கு சொல்லி தரமே தவிர ஸ்டாலினை கிளிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அங்க எல்லாம் பம்மிக்கிட்டு உட்காந்துடுறாரு. நேரா வந்து ஒரு வீட்டுல ஏதோ ஒரு மைதானத்துல கூட்டம் பாட்ட மாதிரி மைதானத்துக்கு நடுவுல ஆம்புலன்ஸ் ஓட்டுவாங்க. நடு ரோட்ல நின்று பேசுறது நீங்க.